அண்ணா இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம கடந்த ஒரு 5 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பணம் வந்து சேரும். இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்த்துறாங்க. 2.5 கோடி பேர் சேர்த்துறங்கிறக்காக எல்லா இடத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துறாங்க. ஒன்று. இரண்டாவது, திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க சேர்ந்தாத்தான் திமுக உறுப்பினராக சேர்ந்தாத்தான் பணப்பட்டுவாடா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்க கேடுங்கன்னா 2.5 கோடி பேர்த்த இப்படி அங்க சேர்த்துவாங்க. 4 வருடம் ஆன பிறகு 5வது வருஷத்துல ஒரு கட்சி 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுலயே தெரியுதுல்லங்கண்ணா, நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ஜெயிக்க போகுது. கஞ்சா வியாபாரம் திருப்பூர்ல குண்டத்தூர் பகுதியில் சார் ஒரு இளைஞர் நேத்து பார்த்தோம், சமூக வலைதளத்தில் அதை பதிவு செய்திருந்தோம், நண்பர்கள் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு திருப்பூர் பகுதியில் பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க, ரோட்ல சண்டை போடுறாங்க, இன்னொருத்தரை துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில சிறுமி கடத்தப்பட்டது, திருப்பூர் பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் ஒரு நியூஸுமே நம்மளை ஷாக்ல வச்சிருக்காங்கன்னா, நாம் எல்லாருமே உறைந்து போய் நிற்கின்றோம். குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தையை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறக்கே பயம் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும். மக்கள் ஒரு முடிவில் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவங்க வர்றாங்க, நாம் பேசுவாங்க.